பொங்கல் கொண்டாட்டத்தோட தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொண்டாடுறதுக்கு இந்த மஞ்சுரட்டு ஜல்லிக்கட்டு மாதிரியான நம்ம பாரம்பரிய விளையாட்டு மெட்ரோலையும் அங்கேயும் இங்கேயும் ஏர்போர்ட்லேயுமே பார்க்குறேன். எல்லாருடைய ஃபோன்லையும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான சமூக ஊடகங்கள் எல்லாம் அந்த மஞ்சுரட்டை பார்த்து ரசிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டை பார்த்து வீரர்கள் காளைகளை அடைக்கிறத பார்த்து ரசிக்கிறாங்க. நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இன்னும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இது ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக எல்லாரும் எடுத்து நடத்துகிறாங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் போய் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. ஒரு மாடுபிடி வீரர் ஒரு விஷயம் இல்லண்ணே, அது கவர்மெண்ட் வேலை வேணும்னே. கார் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிருமே. கவர்மெண்ட் வேலைன்னா எங்களுக்கு ரெகுலரா ஒரு அன்றாட சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு நாங்க குடும்பத்தை ஓட்டிக்கலாம். அவர் சொன்னாரு, சார் கார் கொடுக்குறாங்க, தங்கம், வெள்ளி, அண்டா, பீரோலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். எங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்தா நாங்கள் இன்னும் ஊக்கத்தோட இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்து அடுத்த கட்ட நகருவோம். நாங்கள் நீங்கள் மாடு பிடிக்கிறவங்கள நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வாழ்க்கையோட வாழ்ந்தவன். அவனுக்கு மாடு தான் எல்லாம். அவன் படிப்பு, வேலை, பொண்டாட்டி, புள்ள, வீடு, அம்மா அப்பா எதை பற்றியும் கவனிக்க மாட்டான். மாடு 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 அதோட ஒரு கூட பிறந்தவன் மாதிரி, அது ஒரு புள்ள மாதிரி பாவிச்சு அது கூட வாழ்வாங்க. இப்போ கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்ற அவங்களுக்கு ஒரு அரசு வேலைங்கிறது நியாயமான கோரிக்கை தானே. வருஷத்துக்கு 100 மாடுபிடி வீரர்களுக்கு வேலை கொடுக்கணும். ஒரு 3 பேருக்கு கொடுத்தா நல்லா தானே இருக்கும். அரசு நடத்துகிற ஜல்லிக்கட்டு, மஞ்சுரட்டு மாதிரியான நிகழ்வுகளில் சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 2-3 பேருக்கு வேலை கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அவங்க அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிற நியாயமான கோரிக்கையை நான் தமிழக அரசுகிட்ட வைக்கிறேன்.